ஒரு குறிப்பிட்ட 2-3 விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க. அதை வரைக்கும் நான் பேசினது. இப்போ இங்கே என்ன நீங்கள் சரியான டெக்கோரத்தை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? நீங்கள் இதை எதுவுமே செய்யாமல் இவங்க ஜனநாயகத்துக்கு பேராபத்தாக ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கீங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத அவருடைய பிரதான கேள்வி. அவர் வந்து ஒத்துக்கிட்டார். அதாவது இல்லை, எம்எல்ஏ மார்கண்டேயன் பேசுனதை வந்து அவர் நியாயப்படுத்தலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் பேசுனதில் அவர் வந்து அது பேசுனது தப்புன்னு மறைமுகமாக ஒத்துக்கிட்டார்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவதுங்க, அவர் பல விஷயங்கள் சொன்னார். நம்ம எல்லாருமே கடந்த 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். இப்போ கருத்து சுதந்திரத்துக்கு யாரும் கைது செய்யலை, அரசுக்கு விமர்சனத்துக்காக யாரையும் கைது செய்யலை. ஆனால் கடந்த ஆட்சியில் சார் எல்லா விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லி தான் சார் எல்லாருமே அரசு என்ன சொல்லி இல்லை 10 பேர் ஆபாசமாக பேசியிருக்காங்க. அருவருக்கத்தக்க வகையில் தனிப்பட்ட வாழ்க்கையை. இப்போ ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஆள் என்ன பேசினார் பார்த்தீங்களா நீங்கள்? அதில் ஏதாவது கருத்து சுதந்திரம் இருக்கா, இல்லை அரசியல் விமர்சனம் இருக்கா? அப்புறம் அந்த ஆள் போயிட்டு எங்கேயோ கோர்ட்டில் வெளியே போய் பெயில் வாங்கின்னு வந்தாருன்னு வச்சிங்களா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை நசுக்கியிருக்கீங்க உங்கள் ஆட்சியில். இப்போ சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்களே, 2 குண்டாஸ் போட்டாங்களே, அவர் என்னங்க பேசினார்? ஆபாசமாக ஏதாவது பேசினாரா? அம்பலப்படுத்தினார். திமுக ஆட்சியில் நடந்த சில சம்பவங்களை அம்பலப்படுத்தினார் ஒரு ஊடகவியலாளர் மாதிரி. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்ன பண்ணார்? பத்திரிகையாளர். அவரை அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ வாராகின்னு ஒரு பத்திரிகையாளர் இப்போ உள்ளே இருக்காரா வெளியே இருக்கிறாரான்னு தெரியல. இதுதான் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக காவல்துறையை பயன்படுத்திய வரலாறு படைத்தவர்கள் திமுக. நீங்க இதெல்லாம் குறிப்பிடுறீங்கன்னா இப்ப இவ்வளவு நேரம் முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர் வரைக்கும் முதலமைச்சரை பத்தி ஆபாச ஒருமையில பேசுறது, வாடா போடான்னு அதெல்லாம் யாரும் நியாயப்படுத்தலைங்க. நான் தான் முதல்லயே ஆதவ அர்ஜுனா பேசுறது சரியில்லை அப்படிதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். யார் பேசினாலும் இது சரியில்லை. நான் சொல்கிறேன், முதலமைச்சர் அண்ணாவின் வழியில் வந்தவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆபாசமாக பேசுகிறாரு, வாயில் வந்துடும் அப்படிலாம் பேசுகிறாருன்னா அது பேசி இருக்கக்கூடாது. திரு விஜய் ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஹி ஹாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அன் ஆக்டர் என்ன வேணால் பேசிட்டு போகலாம். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது அவர் நிச்சயமாக இந்த மாதிரி வாயில் வந்துடும் டேஷு இதெல்லாம் பேச முடியாது. ஆனால் அவர் கேட்குறேன், நம்ம வீட்டில் என் பையன் என் பேரன் வருவான், வந்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவான், தாத்தாவை இன்றைக்கி வச்சு செய்ய போகிறேன்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? இவர் ஆட்டோ டிரைவரை போய் கேளுங்கன்னாரு. தாத்தாவை இன்னைக்கு வச்சு செய்ய போறான்னா என்ன? அப்ப ஏதோ என்ன வந்துட்டு கிண்டல் பண்ண போறான். அது அர்த்தம், பல அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கு வந்து முதலமைச்சர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? முதலமைச்சர் செய்யணும் படுதோல்வியை கொடுங்கள், வெளுத்து விடுங்கன்னார். வெச்சி செய்யுங்கன்னு ஒரு தப்பா சொல்றாரு. வெளுத்து விடுங்க வச்சு செய்யுங்கன்னு சொன்னேன். இல்ல கிடையாது, இது இருக்கு. நல்லா வெளுத்து விடுங்கனாரு. இந்த வெளுத்து விடுங்க என்னது? எதை வச்சு வெளுப்பாங்க? வெளுத்து விடுங்கமாரா கத்தியா சவுக்கா குறுக்கிடவே இல்ல. எதை வச்சு வெளுப்பீங்க? எதை வச்சு வெளுப்பீங்க? 15 நிமிஷம் நீட்டி முளைனாரு சொன்னாருங்கிறதுக்காக அது நல்லா முடியுமா? உங்க பேரை சொல்லுங்க. தப்பு இது. பேரனுக்கு முதல்ல வீர கத்து கொடுங்க. இல்ல முதல்ல கத்து கொடுங்க. என்ன தப்பு? என்ன சொன்ன வார்த்தை வந்து வச்சு வெளுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அத வெச்சு செய்யுங்கன்னு சொல்ல, வெளுத்து விடுங்கன்னா படுதோல்வியை அவங்களுக்கு பரிசாத்தாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. சரி, முதலமைச்சரா மு கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் TN அனந்த நாயகி, நல்ல பேச்சாளர், குறிப்பில் இருக்கு, சட்டசபை குறிப்பில். அவங்க கேட்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள இவங்க மாண்புகளை எப்படி காப்பாத்தினாங்க திமுகவினர் என்பதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அதாவது திராவிட நாடு என்ன ஆச்சு, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த கோரிக்கை அண்ணாலாம் சொல்லி அப்புறம் அங்கே வந்து மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்த ஒன்றும் விட்டுட்டாங்க. டிஃபென்ஸ் இந்தியா ரூல் கொண்டு வந்த ஒன்றும் கைதுக்கு பயந்த வழக்கம் போல் கோரிக்கை அதான் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னவங்க டக்குன்னு அதை சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு விட்டாங்க. பேசாம எனக்கு ஒன்னும் அவர் கொள்கை தலைவர் இல்லைங்க. கொள்கை தலைவர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.